ஸ்கை நார்வே ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளைகள் இணைந்து தினந்தோறும் நடத்தி வரும் இணைய வழி வகுப்பிலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய நட்புகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இந்த வகுப்பை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அருமையான இந்த வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மகரிஷி அவர்களுடைய கவி விளக்கம் தான் ஒவ்வொரு புதன் வியாழன் 2 நாட்களும் நம்ம பார்த்து வரோம். அந்த வகையிலே இன்றைக்கு மகரிஷி அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பு அப்படிங்கிற தொகுப்புல கொடுத்திருக்கக்கூடிய கவிதைகள்ல ஒன்று. மகரிஷியுடைய வாழ்க்கை விளக்கம் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். வாழ்ந்து காட்டிய ஒரு மகான் அப்படின்னு சொல்லலாம். அவரோட வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். குழந்தையாக பிறந்தது முதல் நினைவு தெரிந்த காலம் முறை முதல் வாழ்நாள் முழுவதுமான தன்னுடைய அனுபவங்களை அப்படியே நமக்கு எடுத்துரைத்து அதன் மூலமாக பல வகைகளிலும் நம்ம நன்னெறி பக்கம் திருப்புறாங்க மகரிஷி. மகரிஷிக்கு வந்த கேள்விகள் நமக்கு தெரியும். அந்த கேள்விகள் வருவதற்கு அவரோட வாழ்க்கையில நிகழ்ந்த நிகழ்வுகள். 8 வயது குழந்தை எட்டாத அந்த தறி குழியில இறங்கி தறி நெய்யறாங்க. இன்னைக்கு நாம சொல்றோம் இல்லைங்களா, அரசாங்கம் கூட சட்டமே போட்டு இருக்கு, குழந்தைகளை வேலைக்கு நம்ம எடுக்கக்கூடாது. ஆனா மகரிஷியுடைய வாழ்க்கை பாருங்களேன். அப்படி தவம் இருந்து பெத்த குழந்தை அவ்வளவு சமுதாயத்தின் மேல அக்கறையும் சமுதாயத்திற்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த குழந்தை. ஆனா ஏழ்மை. சோ அந்த நிலையில அவர் படித்து கொண்டே என்ன பண்றாரு, படிப்பு 5வது படிக்க முடியல. பள்ளி கல்வியே சின்ன வயசுலயே நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக அந்த கற்பனை கூட பண்ண முடியல. யோசிச்சு பாருங்களேன். அப்பெல்லாம் அந்த குழிக்குள்ள இறங்கிதான் தறி நெய்வாங்களாம். அந்த 8 வயது குழந்தைக்கு தறி குழி எட்டியதோ இல்லையோ, மெய்ஞானம் எட்டியது. அப்பதான் ஒரு நிகழ்வு அவருக்குள்ள ஒரு கேள்வி வருது. ஞானிகள் அப்படிங்கிறவங்க இறைநிலையினுடைய விருப்பப்படி தோற்றுவிக்கப்பட்டவர்கள். சொல்லுவாங்க இல்லைங்களா, பகவத்கீதையில கூட சொல்லப்படும் ஒரு வார்த்தை, எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிப்பேன் அப்படின்னு இறைவனே சொன்னதாக ஒரு வரி குறிப்பிடப்படும். அப்ப அப்படிப்பட்ட தோற்றம் அவதாரங்கள் தான் மகான்கள் எல்லாமே. உலக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை வேண்டும் அப்படிங்கிறதுக்கான சமீட்சை தான் அவதாரங்களினுடைய தோற்றம். அப்படி தோன்றியவங்க தான் மகான்கள். அப்ப சுவாமிஜிக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. ஒவ்வொரு நாளும் அம்மா அப்பா கொண்டு வந்துதான் உணவு கொடுப்பாங்க. அன்னைக்கு உணவுக்கு வரல. பாக்குறாங்க, அந்த ஓலை குடிசையில தாயும் தந்தையும் அழுவுறாங்க. தவமிருந்து தவமா பெத்தேனே குழந்தையே, உனக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உணவு இல்லையே. யோசிச்சு பார்த்தா எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சோகம் இல்லையா. அப்ப மகரிஷிக்குள்ள சாதாரண ஒரு குழந்தையாக இருந்ததுன்னா, அப்படியா எனக்கு சாப்பாடு இல்லையா, பசிக்குதே அப்படின்னு ஆளும். ஆனா இது மகரிஷி போன்ற மகான்கள் பெரிய நோக்கத்துக்காக தோற்றுவிக்கப்பட்டவங்க. அப்ப அந்த துன்பமும் அவங்களுக்குள்ள இருந்து ஒரு ஞானத்துக்கான ஒரு தெளிவை கொடுக்குது. அதற்கான ஒரு கேள்வி எழுது. ஏன்னா ஒவ்வொரு நிலையை பார்க்கும் போதும் ஒரு கேள்வி வருது. புத்தரோட வாழ்க்கையிலயும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்புது. கடவுள் யார், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது.
அடுத்தது உயிர் என்ன? உயிர் இருக்கிறதுனால தானே இந்த வறுமை, இந்த கஷ்டம், நோய், மரணம் வரைக்கும் அவஸ்தைப்படுறேன். ஏன் இந்த உயிர்? இந்த உயிர்னா என்ன? அடுத்தது மூன்றாவதாக, பிறந்தோம் வாழணும்னு தானே பிறந்திருக்கேன். ஆனா ஏன் இந்த ஏழ்மை எல்லாருக்கும் இல்லையே? அப்படின்னு இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வருது மகரிஷிக்கு. அதற்கான தேவைகளோட ஒட்டியே அவங்களோட வாழ்க்கை தேவைகளையும் இம்ப்ரூவ் பண்றாங்க. அதனால ஒரு நொந்து போய் உக்காந்துடல. எனக்கு மட்டும் ஏன் வறுமைன்னு ஒரு கேள்வி எழுந்ததே ஒழிய அது ஆதங்கமாக மாறி அவரோட வளர்ச்சியை தடை பண்ணல. அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கு. அப்ப அதற்கான கேள்விக்கு விடை தேர்றாரு. நான் என்னை முன்னேற்றி கொண்டால் ஒழிய இந்த வறுமையிலிருந்து நான் விடுபட முடியாது. அப்ப வறுமைக்கு காரணம் என்ன அப்படிங்கும்போது அவருக்குள்ள நிறைய கேள்விகளுக்கான விடை கிடைக்குது. சுவாமிஜி சொல்றாங்க, இந்த உலகத்துல பிறந்துட்டோம், வாழ்றோம், இப்ப வறுமை வருது. இந்த வறுமை இயற்கையா செயற்கையா? இது மனிதன் தானா உற்பத்தி பண்ணிக்கிறானா இல்ல அவனுக்கு இயற்கையாக இருக்கா? அதை போக்க முடியாதா? எப்படி போக்க முடியும்? ஆனா இந்த மொத்த கேள்விக்கான விடையும் மகரிஷி தன்னுடைய 35 வயதுக்குள்ள தெளிவான விளக்கங்களை கண்டுறாங்க. ஏன்னா முதல்ல இந்த உலகத்துல நாம பிறந்தோமே அந்த வரலாறை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆதி எனும் பரம்பொருள் மெய்யில இருந்து பேதித்த அத்தனை உயிர்களாக கோள்களாக வந்தோமே. அப்ப இப்படி வந்த மனிதன் அந்த இறைநிலையினுடைய நுண்ணியக்கமே உணர்ச்சி ஆற்றல் பெற்று உயிராக இயங்கிக் கொண்டிருக்கு. அந்த உயிர் புலன்கள் மூலம் பெறக்கூடிய அனுபவங்களை கொண்டு மேலும் மேலும் சிறப்படைந்த நிலையில் அதுவே சிற்றறிவாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த அறிவை கொண்டு மனிதன் என்ன பண்றான்? இயற்கைய வளத்தையும் தன்னுடைய உழைப்பை கொண்டு அறிவு திறனை உபயோகித்து தனக்கு ஏத்த மாதிரி உருவாக்கி துய்த்து வாழ பழகிக்கிட்டான் இல்லைங்களா? இயற்கையாக இருக்கக்கூடிய வளத்தை மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு அப்கிரேஷன் பண்றான் இல்லையா? ஒவ்வொன்னையும் யோசிச்சு எனக்கு தேவை என்ன, அதை எப்படி நான் மாத்திக்கலாம் அப்படிங்கிறத மாத்தி உபயோகப்படுத்தி கொண்டிருக்கான். அப்ப இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவுல இந்த இயற்கை ஒழுங்கமைப்பையும் உழைப்பினுடைய பெருமையும் உணராதவர்கள், ஏன் வறுமைங்கிறதுக்கு அருமையான ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க பாருங்க மகரிஷி. இயற்கை ஒழுங்கமைப்பையும் உழைப்பினுடைய பெருமையையும் உணராதவர்கள் தன்னுடைய கடமையிலிருந்து பிறழும் போதுதான் வறுமை வருகிறது. அப்ப என்ன பண்ணணும் மனிதன்? தெய்வ நிலை, அது என்னோட உயிராக வந்திருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய அறிவு, அந்த அறிவை கொண்டு இன்னும் வாழணும்னா உழைப்பு, இதனோட மதிப்பை உணர்ந்து மனிதன் வாழ்ந்தா மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழலாம். ஆனா என்ன நடக்குது? சிலர் உணர்ந்து வாழறாங்க, கடமை செய்து உணர்றாங்க. ஆனால் பலர் உணராமல் கடமை பிளந்து வாழ்வதுதான் உலகில் உள்ள வறுமைக்கும் துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம். ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், சரி அப்போ மகரிஷி இதை சொல்றாங்களே, அப்ப மகரிஷியினுடைய வாழ்க்கையில வந்த ஏழ்மைக்கு காரணம் இதெல்லாம் உணராததுனாலா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. ஆனா அதுக்குதான் மகரிஷி பலன் சொல்றாங்க. ஒரு பாடல்ல சொல்றாங்க பாத்தீங்களா, உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை உயரும் மட்டும் உணராதோர் பழிச்செயலே மீதம் நிற்கும். ஒரு உதாரணம் பார்க்கலாங்க. ஒரு உணவு பொருள், இப்ப நம்ம கடந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயத்துல நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டோம் இல்லையா? இந்த கோவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த நுண்ணுயிருக்கு அதனுடைய தன்மையினால பாதிக்கப்பட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தோம். ஆனா இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். அந்த சமயத்துல என்ன நிகழ்ந்தது இல்லைங்களா? மகரிஷி சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அப்படியே அப்ளிகேட் பண்ணி பாருங்களேன். இயற்கை ஒழுங்கமைப்பு, உயிரினுடைய பெருமை, அறிவினுடைய திறமை, உழைப்பு. இயற்கை ஒழுங்கமைப்புனா என்ன? மனிதன் தன்னையுடைய இயல்பான குணத்திலிருந்து மாறக்கூடாது. இயற்கையாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட 6வது அறிவு என்னது? பிற உயிரின் உணர்வு கூர்ந்து உணர்ந்து ஒத்துதவும் பேராற்றல் கொண்ட உயிரினமே மனிதன் எனும் உயர் தோற்றம்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. அப்ப மனிதன்கிற உயர்ந்த தோற்றத்துக்கான இயல்பான குணம் என்ன? அந்த மனிதன் பிற உயிரினுடைய உணர்வு, இன்னொரு உயிரினோட உணர்வை சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லையா, சொல்லாமலே கூர்ந்து உணர்ந்து ஒத்துதவும் பேராற்றல் கொண்ட உயிரினம். சரி,
இப்படி ஒரு அருமையான இயல்பான குணத்தை உடையக்கூடிய மனிதன் ஒரு கஷ்டம் வரும்போது என்ன பண்ணாங்க? தான் மட்டும் வாழ்ந்தா போதும் இல்லையா? அந்த லாக்டவுன் பீரியட்ல கடைகள் ஓபன் பண்ணோன்னு என்ன பண்ணாங்க நிறைய பேருங்க? அந்த இயற்கை ஒழுங்கமைப்பை மறந்து, எல்லாருக்கும் வேணுங்கிற எண்ணத்தை மறந்து, தான் தன் குடும்பம் மட்டும் இருந்தா போதும்னு எக்கச்சக்கமா வாங்கி ஸ்டாக் பண்ணாங்க. அப்ப என்ன நடந்ததுங்க? யாருக்கும் அத்தியாவசிய பொருள் ஒரு சிலருக்கு கிடைக்காம போகக்கூடிய துர்பாகிய சூழல் வந்தது இல்லையா? அப்ப இதனால ஒரு தனி மனிதனோட கடமை தவறிய உணர்வு எத்தனை பேரை பாதிக்கும்? அப்ப இந்த இடத்துல ஒரு ஒரு இடத்துல வறுமை என்பது வருகிறதுன்னா அது அந்த உயிரினம், அந்த குடும்பம், இயற்கை ஒழுங்கமைப்பு, அறிவினுடைய பெருமை, உழைப்பு இதெல்லாம் உணராதது மட்டும் காரணம் அல்ல. அந்த சமுதாயம், சுற்றி இருக்கக்கூடிய மனித குலம் உணராமல் போனாலும் அதனால் மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இல்லையா? ஏன்னா மகிழ்ச்சி சொல்றாங்க, எந்த தனி மனிதனும் தன்னுடைய ஒரே ஒருத்தன் நான் மட்டும் என்கிட்ட இருக்கிறத வச்சு வாழ்ந்துடணும்னு வாழ முடியாது இல்லையா? பிறருடைய உயர்வு வேணும். தான், சமுதாயம், இயற்கை மூன்றும் இணைப்புதான் மனிதனோட வாழ்க்கை. அப்ப அந்த மனித வாழ்க்கையில இந்த இயற்கை ஒழுங்கமைப்பு புரியல. எல்லாருக்கும் கிடைக்கணும். யாரோ ஒருவர் பசித்திருக்கும் போது நாம சாப்பிடுறது கூட வலிக்கும் இல்லைங்களா? இப்ப ட்ரெயின்ல எல்லாம் போவோம். நம்ம ட்ரெயின்ல போகும்போது எல்லாம் உணவு எடுத்துட்டு போறது வழக்கமா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில எல்லாம் பார்த்தோம்னா எதுக்கு இருக்கிறவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுவாங்க. அவங்களும் பயப்படாம வாங்கி சாப்பிடுவாங்க, நாமளும் வாங்குவோம். ஆனா இன்னைக்கு காலகட்டம் அப்படி இல்லை இல்லைங்களா? இயற்கை ஒழுங்கமைப்பு குறைந்ததுனால மனிதன் இன்னொரு மனிதனை ஏய்த்து பிழைக்கக்கூடிய அந்த உழைப்பினுடைய பெருமையை உணராதவன் என்ன பண்றாங்க? இன்னொருத்தரை மயக்கியோ, வருத்தப்படுத்தியோ, வேதனைப்படுத்தியோ பொருள் கவரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இன்னைக்கு யாரும் யாருக்கும் கொடுக்கறதுக்கு கூட பயமா இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான சூழலுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மகரிஷி ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படிப்பட்ட பாடல்கள் தான் எழுதுறாங்க. அதுல தன்னுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை கோர்த்து சொல்லும் போது இந்த ஒரு விஷயம் எழுதுறாங்க. அதிகார பிரயோகம் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காங்க இன்றைய பாடல். இது எழுதுவதற்கான ஒரு சூழல் எப்ப ஏற்பட்டது? அந்த சூழலை மகரிஷி தன்னுடைய வாழ்க்கை விளக்கத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சுவாமிஜியோட வாழ்க்கை நமக்கு தெரியும். அவங்க கிராமத்துல குடுவாஞ்சேரியில இருந்து சென்னைக்கு போறாங்க. அங்க போய் எங்கெல்லாம் வேலை செஞ்சாங்க நமக்கு தெரியும். ரேஸ்கோர்ஸ்ல, அடுத்தது இந்த இதுல எல்லாம் வேலை செஞ்சாங்க. அடுத்தது போஸ்டல் ஆடிட் ஆபீஸ்ல சுவாமிஜிக்கு வேலை கிடைச்சது. அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் பத்தாது, நம்முடைய குடும்பத்தை முன்னேற்றணும் அப்படின்னா என்னுடைய உழைப்பினுடைய தன்மையை அதிகப்படுத்தணும். ஏன்னா சுவாமிஜிக்கு அப்பமே இயற்கையினுடைய ஒழுங்கமைப்பு புரிஞ்சிருச்சு, பிறவியினுடைய நோக்கம் தெரிஞ்சிருச்சு, பிறவியினுடைய தோற்றமும் தெரிஞ்சிருச்சு. எங்க இருந்து வந்தேன், என்னோட நோக்கம் என்ன, எல்லாம் புரிஞ்சதுனால பத்தாது, நான் ஐ ஹாவ் டு இம்ப்ரூவ் மை அந்த ஒர்க்கை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், அடுத்தடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி இந்த பக்கம் ஆடிட் வேலை, ஐ மீன் அந்த போஸ்டல் ஆடிட் வேலை பார்த்துட்டே என்ன பண்றாங்க, லுங்கி வியாபாரத்தை. ஏன்னா தெரிந்த தொழில் இல்லையா, குழந்தையிலிருந்து பண்ணினது, அவரோட ஒவ்வொரு செல்கள்லயும் இருக்கு அது. அதாவது ஒரு ஒரு தொழிலுடைய தன்மைகள் அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி பதிஞ்சிருக்கும்னு இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? மகரிஷி சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகள் நம்மளோட ஒவ்வொரு செல்கள்லயும் பதிஞ்சிருச்சுன்னா கையை இப்படி லேசா சுத்தினா போதும், தானா ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்திடும் கை. சோ அந்த அளவுக்கு செல்கள்ல எல்லாம் அந்த பதிவு பண்ணப்பட்டிருக்கு அந்த செயல்கள். அந்த மாதிரி சுவாமிஜிக்குள்ள அந்த நெசவு தொழில் என்பது பதிவு செய்யப்பட்டது. அதனால அதை தொடங்கலான்னு சொல்லிட்டு தொடங்கி அதுலயும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா நாளுக்கு நாள் வாணிபம் பெருகிட்டே இருக்கும்போது இப்ப முடியல, அங்கே கான்சென்ட்ரேஷனை முழுசா கொடுத்தா தான் முடியும். அப்ப இந்த இந்த போஸ்டல் ஆடிட் ஒர்க் முடியாது. சோ நான் மறுதளிப்பு, அதாவது ராஜினாமா செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்றது இன்னும் அழுத்தம் சொல்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. 18/1/1946 வருடம் ஆபீஸ்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அங்கே ட்ரெஷரர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நிதி காப்பாளர், அவர் லீவ் எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் இடத்துல வேற ஒரு சப்ஸ்டியூட்டா ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, அகெயின்ஸ்ட் ரூல், சட்டத்துக்கு புறம்பா ஒரு காரியம் செய்யும்படி மகரிஷியை கம்பல் பண்றாரு. சுவாமிஜியும் மறுத்துட்டாங்க, முடியாது,
உடனே நான் செய்ய முடியாதுன்னு சொன்னோடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. யூ மஸ்ட் ஒபே மை ஆர்டர்ஸ் அப்படிங்கிறார். நீ கட்டாயமாக நான் சொல்வதை கேட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு சத்தமா இங்கிலீஷ்ல சொல்றார். அப்ப மேகரிஷி என்ன பண்றாங்க, டக்குன்னு பேனாவை மேஜை மேல வச்சுட்டு அவரை பாக்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே திரும்பியும் அழுத்தமா யூ மஸ்ட் ஒபே மை ஆர்டர்ஸ் அப்படி. உடனே சுவாமிஜி கேட்கிறாங்க, அது தவறாக இருந்தால் எப்படி இருந்தாலும் நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், அதற்கு நான் தான் பொறுப்பாளி, நீ செய் அப்படிங்கிறாரு. இம்மிடியட்டா உடனே மகரிஷி என்ன பண்றாங்க, ஒரு கடிதத்தை எழுதி அந்த டெபுட்டி அக்கௌண்டன்ட் ஜெனரலுக்கு போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் டிபார்ட்மெண்ட்க்கு எழுதுறாரு. இந்த காரியாலயத்துல 23 வருஷமா பணிபுரிந்து வருகிறேன். நான் சிருஷ்டித்து கொண்ட இந்த ஊழிய தலையை அறுத்து அறிவின் சுதந்திரத்தை அடைய தீர்மானித்து விட்டேன். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்களேன். நானே சிருஷ்டித்து கொண்ட இந்த ஊழிய தழை, அந்த இடத்துல யாரையும் அவர் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணல இல்லையா. என்னோட அடுத்த நிலைக்கு நான் போனோம், என்னுடைய அறிவு சுதந்திரத்தை அடைந்து இன்னும் மேல்நிலைக்கு போனோம். அதனால இந்த தழை, இந்த விலங்கை நான் கட் பண்ணிக்க விரும்புறேன். அதனால் இந்த சனம் முதல் இந்த காரியத்திலே உள்ள உத்தியோகத்தை நான் மிக சந்தோஷமாக ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. கையெழுத்து கொடுத்துடுறாங்க. அந்த சூப்பர்வைசர், ரெக்கார்ட் சூப்பர்வைசர் வந்து அவரை கூக்கி, என்ன நடந்தது, ஏன் இப்படி அரசாங்க உத்தியோகத்தை நீ ராஜினாமா பண்ற, ஏதான குறை இருந்தா சொல்லுப்பா, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனா மகரிஷி உடனே என்ன சொல்றாங்க, அப்ப கூட பாருங்களேன், இன்னொரு ஜீவனை அவர் காட்டி கொடுக்கல. அந்த ஜீவன் தப்பு செய்ய சொன்னாரு, நான் செய்ய மாட்டேன் அது சொல்லல. ஏற்கனவே அவருக்குள்ள ராஜினாமா பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா இந்த சூழல் அதற்கு இன்னும் அழுத்தம் கொடுத்துருது. நான் லுங்கி வியாபாரம் செய்ய போறேன், இந்த வருவாயில என்னுடைய வாழ்வை நடத்த முடியாது, அதனால ராஜினாமா பண்றேன், தயவு செய்து இதை நான் ஆபீஸ் ஹெட்டுக்கு நீங்க அனுப்பிச்சிடுங்க அப்படிங்கிறார். அவரும் ஆபீசருக்கு அனுப்பிச்சிருந்தார். அந்த ஆபீசர் மகரிஷிக்கு தெரிஞ்சவர். உடனே என்ன பண்றாரு, அவரை கூப்பிட்டு அனுப்புறாரு. என்ன வேதாத்திரி, உனக்கு என்ன மனக்குறை அப்படிங்கிறார். ஐயா, நான் லுங்கி வியாபாரம் தொடங்கிட்டேன், நல்ல முறையில் லாபம் கிடைச்சிருக்கு, நான் நேர்ல இருந்து கவனிச்சாதான் அது சிறப்பா இருக்கும், என்னுடைய எதிர்காலமும் ஒளி பெறும், அதனால நான் விட்டுட்டு போறேன். இம்மிடியட்டா அவரோட ரூம்ல இருந்து ஒரு கடிதத்தை எடுத்து காமிச்சு படிக்கும்படி சொல்றாரு. மகரிஷிக்கு பெரிய வியப்பா இருக்கு. ஏன்னா சுவாமிஜிக்கு வந்து பள்ளிக்கூட படிப்பு, பட்ட படிப்பு எல்லாம் கிடையாது. இதனால் ஆபீஸோட சட்டம், அந்த போஸ்டல் ஆடிட்டினுடைய சட்டப்படி அவர் மேல் வேலைக்கு போக முடியாது, அதாவது ப்ரமோஷனுக்கு போக முடியாது. அதற்காக இருக்கக்கூடிய எக்ஸம்ஷன் ஃப்ரம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது படிப்பு குறைவினால தடை நீக்கம் மகரிஷிக்கு நீக்கப்பட்டது அப்படின்னு ஒரு உத்தரவு வருது. ஈவன் தோ மகரிஷி வந்து அந்த பட்டப்படிப்பு, கல்லூரி படிப்பு படிக்கலைன்னாலும் அவருடைய நன்னடத்தை, நல்ல ஒரு மதிப்பின் காரணமாக அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு ஆர்டர் போடுறாங்க. எக்ஸம்ஷன் கொடுத்து அதை போட்டு டெல்லி ஆடிட்டர் ஜெனரல்ல இருந்து மகரிஷிக்கு தனியாக சிபாரிசு செய்து ஒரு லெட்டர் வாங்குறாங்க. ஏன்னா இங்க இந்த காரியாலயத்துல மகரிஷி வேலை பார்க்கும்போது இருந்த சூப்பரண்டெண்டுகள் எல்லாரும் சுவாமிஜியை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க ரொம்ப நல்லா வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு உத்தியோக உயர்வு கொடுக்கணும், அது நிரந்தர உயர்வா இருக்கணும் அப்படின்னு ஆபீசர் கொடுத்திருக்காருன்னு அந்த லெட்டர் எடுத்து காமிக்கிறாங்க. இந்த தடை உத்தரவு உனக்கு கிடைச்சிருக்கு, இனி எவ்வளவு வேணாலும் நீ உன் முயற்சியால் உயரலாம், இந்த ராஜினாமா திரும்ப வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. உடனே மகரிஷிக்கோ இது மாற்ற முடியாத முடிவு. உடனே அவர் சொல்றாரு, பரவாயில்ல, உனக்கு ஏதோ மனநிலை சரியில்லை, 2 வாரங்கள் பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கடிதத்தின் மீது ப்ளீஸ் புட் அப் ஆன் 22/2/46 எழுதுறாரு. பிப்ரவரி 22ஆம் தேதி வந்து அதற்குண்டான ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு இந்த ஃபைல் மேல எழுதிட்டார். மகரிஷி இருக்கைக்கு வராங்க, நோட்டட்னு போட்டு அந்த அந்த ஃபைல்ல கையெழுத்து போட்டு வச்சிடுறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் 3 மணிக்கே வீட்டுக்கு புறப்படுறாரு. அதுக்குள்ள ராஜினாமா செய்தி வந்து எல்லாருக்கும் போயிடுது. எல்லாரும் விசாரிக்க தொடங்குறாங்க. சங்கடமா இருக்கு மகரிஷிக்கு. ஒரு சின்ன குழப்பத்தினால இப்படி ராஜினாமா செய்திருங்களே, நாங்கெல்லாம் எங்களோட மேலதிகாரி கொடுக்கக்கூடிய எவ்வளவு துன்பத்தை தாங்கிக்கிட்டு வேலை பார்க்கிறோம் தெரியுமா அப்படின்னு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த நேரம் மகரிஷி எழுதின கவிதை தாங்க இந்த கவிதை. என்ன எழுதுறாங்க பாருங்க. அறிவினால் சிருஷ்டி செய்த அதிகார பிரயோகத்தின் நெறியினை உணரா மாந்தர் நிர்வாகம் செய்யும் போது முறிவிலா முறை பழக்கி முன்விதி நினைந்து மக்கள் கரியிலா உணவை கொள்ளும் கருத்தொக்க வாழ்கின்றாரே அப்படின்னு எழுதுறாங்க. அதாவது அதிகார சட்டங்கள் அறிவாளிகளால் வகுக்கப்பெறுகிறது இல்லைங்களா.
ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுடைய அறிவினுடைய முன்னேற்றத்தினால கஷ்டம் வராமல் இருப்பதற்காக போடப்பட்டதுதான் சட்டங்கள் எல்லாம். ஆனால் அந்த சட்டங்களை யாரு எடுத்து நடத்துறாங்க? முட்டாள்கள் அமுல் நடத்தும் போது அந்த ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் வருந்தத்தான் நேரும். உறவை முறித்து கொண்டு போனால் வாழ்வது எப்படி? இந்த நிலையில கறி இல்லாத போதிலும், கறின்னா இந்த இடத்துல இந்த மகரிஷி நான் வெஜிடேரியனை குறிப்பிடல, ஒரு காய்கறி தொட்டுக்கிறதுக்கு காய்கறிகள் கூட இல்லாம பசி கொடுமை தீர வெறும் சாதம் சாப்பிடுறது மாதிரி அறிவில்லாதவர்கள் கீழே உத்தியோகம் பார்க்கின்றவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அறிவில் உயர்வு இல்லாதவர்கள், உணராதவர்கள் சிலர் சந்தர்ப்பவசத்தால் அதிகாரத்திற்கு வந்து விடுகிறார்கள். அதனால அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கிறவங்களுக்கு அளிக்கக்கூடிய துன்பங்கள் சொல்லிட முடியாது. அதனால அவங்களுடைய வேலையினால என்ன ஆகுது? இப்போ மகரிஷி அந்த தனக்கு மேல வந்த அந்த ட்ரெஷரர் சப்ஸ்டியூட்டா வந்தவர் சொன்னதை செஞ்சிருந்தா என்ன ஆகும்? மகரிஷியினுடைய கான்பிடென்சியல் ரெக்கார்டும் பாதிக்கப்படும் இல்லைங்களா? ஏதோ ஒரு விஷயத்துல அது கலங்கப்பட்டு விடும். ஏன்னா அவங்களுக்கு உத்தியோக உயர்வு வேணும், சம்பள உயர்வு வேணும்னா ஒரு சில இடங்களில் நிர்பந்தத்தின் காரணமாக அதிகார பிரயோகத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். அப்ப இப்படி ஒரு நிலைமை இருக்கிறதே, இது ஏன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இம்மிடியட்டா என்ன பண்றாங்க? அந்த பாடல் எழுதின பிறகு அவர்கள் செய்யும் பாவம் என்ன ஆகும்? ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பழிவாங்கும் நோக்கத்தோட நடந்துடுவாங்க. எவ்வளவு தொலைநோக்கு பார்வை பாருங்களேன் மகரிஷி. ஏன்னா குடும்பத்துல கூட இந்த ஈகோ என்ன பண்ணும்னு ஒரு இடத்துல எழுதுறாங்க மகரிஷி. அங்கே கூட அது அதிகார துஷ்பிரயோகம் தாங்க. ஒரு குடும்பத்துல கூட மற்றவரே பணிந்து வர வேண்டும் என்ற மனநிலையில் தருக்குற்று செயல் புரிந்து பெற்ற பலன் குடும்பத்தில் சமுதாயத்தில் பெரும் துன்பம் பகை அப்படின்னு எழுதுறாங்க. ஏன்னா மத்தவங்க எல்லாரும் என் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தருக்கு அந்த தன்முனைப்புல ஒரு குடும்பத்திலேயோ சமுதாயத்திலேயோ ஒருவர் செயல் செய்தால் அதனுடைய விளைவு என்ன? பெரும் துன்பம் பகை. இதுக்கு அடுத்த வரிதான் இந்த சிச்சுவேஷனுக்கு பொருந்தது பாருங்களேன். ஒருவர் தனக்கு ஏற்பற்ற சூழ்நிலையில் பணிந்த போதும், இப்ப மகரிஷியோட வாழ்க்கையில நடந்ததுங்களே அந்த சூழல் மகரிஷிக்கு ஏற்பு இல்லாத சூழல். அவர் சொல்லக்கூடிய நீதிக்கு புறம்பான செயலை மகரிஷி ரொம்ப டைனமிக்கா அப்படியே ஒரு தைரியமாக விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா பலரால் அப்படி விட முடியாது இல்லைங்களா? ஏன்னா நிர்பந்தம், சர்வைவல், வாழ்க்கை வாழணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? எனக்கு பிடிக்காததுனால இந்த செயலை செய்கின்றேன், ஏற்பு அற்ற சூழ்நிலையில் பணிந்த போதும் அது வஞ்ச மனநிலையாய் வளர்ச்சி பெற்று உற்ற ஒரு காலத்தில் பெரிய தீயாய் ஓங்கி நிலை குலைத்து விடும் உண்மை காண்பீர் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதுறாங்கங்க. எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு அதிகாரம் தன் கையில் இருக்கிறது என்பதற்காக அதனை சரியாக பிரயோகப்படுத்தாவிட்டால் அந்த பிரயோகம் என்கின்ற வார்த்தையே துஷ்பிரயோகமாக, அந்த துஷ்பிரயோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம பார்க்கலாம். பிரயோகம் அப்படிங்கிறது என்ன? முறைப்படி தனக்கு கிடைக்கப்பட்ட அதிகாரத்தை தான் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து சற்றும் விலகாமல் இருத்தல் இல்லையா? அதுதான் பிரயோகம். அந்த கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை மகரிஷி சொன்னாங்களே, குடும்பத்துல கூட வேற வழியே இல்ல அப்படிங்கிறதுக்காக அடங்கி போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க மனசுக்குள்ள என்னவாகும்? அது பழி வாங்கும் நோக்கமாக மாறும். இப்ப ஒரு உதாரணம் பார்க்கலாங்க. ஒருத்தர் ஆபீஸ்ல இதே மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார், வேற வழியே இல்ல. அவருடைய மாறான செய்கைகளுக்கெல்லாம் கீழே வேலை பார்க்கிறவங்க வேற வழி இல்லாம துன்பப்பட்டுக்கிட்டு செய்யறாங்கன்னு வைக்கலாங்க. ஒரு காலத்துல அவர் ரிட்டையர் ஆயிடுவாருங்க. திரும்பியும் அவருக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் வாங்கறதுக்கு வரும்போது என்ன நடக்கும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இழுத்து அடிப்பாங்க பார்த்திருக்கோம். என்ன காரணங்க? இந்த ராகிங் மாதிரி தாங்க. பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் என்பது போல என்ன ஆகுங்க? இந்த துன்பத்தை எல்லாம் இவர் கொடுத்தாருல்ல, இவரை எப்படியாவது நான் பழி வாங்கணும். அது குடும்பத்திலையும் நடக்கும். அப்ப இந்த குணம் வரக்கூடாதுன்னு தான் மகரிஷி அந்த எழும்பூர் நிலையத்துக்கு போய் உடனே ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து எழுதிடுறாங்க. பிப்ரவரி 2ஆம் தேதியே, நான் என்னுடைய ராஜினாமாவை கண்டிப்பா உறுதி செய்கிறேன், என்னை விடுவித்துடுங்க அப்படின்னு எழுதுறாங்க. அதுக்கு ஒரு காரணம் அந்த லுங்கி வியாபாரத்தை பார்க்கணுங்கிறது. 2வது காரணம் இந்த ஒரு
உணராத நிலையில் இருப்பவங்களுக்கு கீழே வேலை செய்யும் போது அந்த அதிகார துஷ்பிரயோகம் எனக்குள்ளே வேண்டாத உணர்வை கொடுத்து விடக்கூடாது, நான் பழிவாங்கிற நிலைக்கு போயிடக்கூடாது. எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வை பாருங்க. இப்போ இந்த அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது என்னங்கிறத ஒரு சின்ன விஷயங்கள் கொடுக்குறாங்க, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நிறைவு பண்ணிக்கலாம். கோயர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு மிரட்டுறது அல்லது அச்சுறுத்தி அவங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை செய்ய வைப்பது. ரெண்டாவது பண்ணா மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா சூழலுக்கு ஏற்றவாறு தன்னுடைய அதிகாரத்தை வச்சு மாற்றி பேசி ஏமாற்றி உணர்ச்சி பூர்வமாக ஒரு நபரை அல்லது ஒரு சூழலை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது. இதுக்கெல்லாம் உதாரணமே தேவையில்லைங்க. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு இதுக்கு உதாரணம் கொடுத்துரும். மேனிபுலேஷன் அது வெறும் ஆபீஸ்லயோ அரசியல்லயோ பொருளாதாரத்திலயோ மட்டும் இல்ல, குடும்பத்திலயும் இருக்கு. உணர்ச்சி வயப்பட்டு சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசி அவங்கள உணர்வு பூர்வமாக தூண்டி விடுறது. அடுத்தது செல்ஃப், அதாவது செல்ஃபிஷா இருக்கிறது, சுயநலமாக தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதவியையோ அதிகாரத்தையோ சுயநலமாக தனிப்பட்ட நன்மை உள்ள லாபத்திற்காக மற்றவர்களிடம் பயன்படுத்தி கொள்வது. அடுத்தது அவரை வருத்துவது, மோசமாக நடத்துவது. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? எதிர்பாலினம் அப்படின்னாலே அவங்கள பாலின ரீதியாக அச்சுறுத்துவது, பொருளாதாரம், வயது, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களின் அடிப்படையில் ஒருவரை மோசமாக நடத்துவது அல்லது துன்புறுத்துவது. உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக தொல்லை கொடுப்பது இன்னைக்கு நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய குடும்பம், நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் என்று தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலுகை கொடுப்பது. இது ஒரு சின்ன சாம்பிளாக அந்த அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது. இது எப்படிங்க மாறும்? மகரிஷி எழுதியிருக்காங்களே, இது மாறணும்னா என்ன வழி? ஒரே வழிதாங்க. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். இதுக்கு என்ன நடக்கணும்? ஏற்கனவே பதவியில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பயிற்சியை எடுத்துக்கொண்டு உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றால் மாறும். ஏன்னா இயற்கை ஒழுங்கமைப்பு, இறைநிலையினுடைய தன்மை, அறிவு, உழைப்பு, கடமை இதெல்லாம் உணர்ந்து இருக்கணும். யாரு உணர்வாங்க? மனவளக்கலை பயிற்சி பெற்றவர்கள் உணர்வார்கள். சோ ஏற்கனவே பதவியில் இருக்கிறவர்கள் அதை உணர்ந்தால் சந்தோஷம். இல்லையா, உணர்ந்தவர்கள் பதவிக்கு வந்தால் சந்தோஷம் இல்லையா? மகரிஷி கற்பனையாக ஒரு கற்பனை காட்சின்னு ஒரு கவிதை தொகுப்பே எழுதியிருக்காங்க, முடிஞ்ச படிச்சு பாருங்க. தான் ஒரு அமைச்சரானால் அமைச்சரானது போல கற்பனை பண்ணி ஒரு அருமையான திட்டங்கள் எல்லாம் எழுதியிருப்பாங்க. அதை படிக்கும் போது தோணும் இது என்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதற்கான வாழ்த்துக்களை நாம கொடுப்போம். நாம முதல்ல இந்த குணங்கள் இல்லாம ஒரு குடும்பத்துல கூட நமக்கு ஒரு ஒரு வாழ்க்கை துணைவி, ஒரு குடும்ப தலைவி அப்படிங்கிற ஒரு குடும்பத்திலயோ இல்ல சமுதாயத்துல ஒரு இடத்துல வேலை பார்க்கிற இடத்துலயோ கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரத்தை சரியான முறையில் பிரயோகம் செய்வதற்கு மனவளக்கலை பயிற்சிகளை நாம் ஆழமாக எடுத்துக்கொள்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.